இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து இந்த காலை வேளையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை நான் வந்திருந்த பொழுது என்னை பார்த்திருக்கிறவர்கள் கரங்களை வேண்டி சொல்லுங்க. அநேகர் இருக்கிறீர்கள். எனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன். பசுத்தாளர் எனக்கு சொன்னார், அதே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக இந்த சபைக்கு நான் 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் சொல்லும் போது கை தூக்குங்க. உங்களால அது மாதிரி கான்பிடென்டா இல்லைன்னா கை தூக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, பொருத்தனைகளை பண்ணும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார், ஆனால் அதை செய்யாவிட்டால் அவர் கோபப்படுவார் என்று சொல்லி இருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த செயலாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன ஊழியம் செய்வது என்று தெரியவில்லை. சீகார் என்ற இடத்திலே ஒரு பெண் இருந்தாள். அந்த இடத்திலே அவள் என்ன ஊழியம் செய்தாள் என்றால், ஒரு சிலரை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்திலே மேசியா வந்திருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் நாளாவட்டத்தில் இந்த மக்கள் அவரிடம் சொல்லுகிறார்கள், நீ சொன்னதுனால வந்தோம், அவரை பார்த்ததுனால நான் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்பொழுது அப்படியாக செய்கிறவர்கள் 2 அப்படின்னு காட்டுங்க. யாராலும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கடவுளுக்கு வந்து நீங்க நம்ம தமிழ்நாடு பாஷையில் அல்வா கொடுக்குறதுனாங்க, கடவுள் கொடுக்காதீங்க. 2 ஆத்மாக்களை நான் கொண்டு வரேன்னு சொல்லுங்க. கண்களை வச்சு காமிங்க. சினிமா போகுதுன்னா வாலிப சகோதரிகள் 4 பேர் 5 பேரை தான் போறீங்க. சர்ச்சை வரும்போது தனியா வரீங்க. யாருமே கை தூக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு 2 ஆத்மாக்கு வருஷம் ஃபுல்லா 52 வாரத்துல கொண்டாட முடியல அவங்களால. இன்னும் யாராவது என்னங்க டைட்டா கட்டிட்டு இருக்கீங்க கைய? சரி, கீழே போட்டு விடுங்க. தேவங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் உங்களை ஆஸ்வதிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் கரங்களை பார்த்திருக்கிறார். நீங்கள் அவசியம் இதை ஞாபகப்படுத்தி நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். என்னை பேசும்படியாக அன்பாக இனிய நண்பர் பாஸ்டர்களுக்கும் துணையாளர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு கூட இந்த காலவெளியிலே இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக பேசுவார். புதிய ஆண்டிலே புதிய முதல் வாக்குகளாக வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வதற்கான கிருபைகளையும் பலனையும் இயேசு தருவார் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். சங்கீதம் 66:12. சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரு ஊரிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஊரினுடைய ராஜா இந்த யுத்தத்திலே காயப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலை வைத்திருந்தார்கள். அப்படியாக மிலிட்டரி ஹாஸ்பிட்டலே வைத்திருக்கிற இடத்திற்கு ராஜா பார்க்கப்படியாக வந்தார். வாசலிலே ஒரு போர்டு வைத்திருந்தார்கள், 35 பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று. முதலாவது ஒரு அறையை காண்பித்தார்கள். அதில் 27 பேர் காயமற்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்து ராஜா ஆறுதல் சொன்னார். பின்பு இன்னொரு அறை கூட்டு போனாங்க. அங்க 7 பேர் இருந்தார்கள். அந்த 7 பேரும் அதிகமாக காயமுற்றவர்கள். அவளை கூட்டிக் கொண்டு விட்டு ராஜாவை மீண்டுமாக வெளியிலே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ராஜா சொன்னாராம், 35 போட்டுக்கிறீங்க, ஆனா 34 தானே காமிச்சிங்க, இன்னும் ஒரு ஆளை காண்பிக்கலையே என்று கேட்டாராம். அப்படி அவர் சொன்னாங்களாம், அவர் ரொம்ப உடல் சிதைந்து போய் உருக்குலைந்து போயிருக்கிறார், இன்னும் சில நிமிடங்களில் அவர் இறந்து போவார் என்று, அவருக்கு வாழ்வதற்கு சான்ஸே இல்லை என்று சொன்னாங்களாம். அப்படியாக அப்படி சொன்ன பொழுது ராஜா சொன்னாராம், இவர்களை தான் பார்க்க வந்தேன் என்றல்ல, அவரை நான் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். காலையிலே நல்ல டிரெஸ் பண்ணிட்டு நீச்சா வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு போறாங்க இந்த அம்மா இந்த ஐயான்னு, ஆனா அவன் வாழ்க்கையிலே வாழ்வதற்கே சான்ஸ் இல்லை என்று சொல்லி, ஐயாவுடைய கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இந்த காலை வேளையிலே நீ வந்திருப்பாய்ந்தால், அந்த ராஜா அந்த கடைசி மனிதனை பார்த்ததை போல உன்னையும் பார்த்து ஆட்சி தேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா.
இன்னொரு மனிதன் ஒரு நாள் ஒரு போட்டிலே சென்று கொண்டிருந்தார். இரவு வேளையிலே பயங்கரமான துக்ககரமான சம்பவம். அது ஒரு ஏரி. அந்த போட்டிலே மீன் பிடிப்பதற்காக அவர் இரவு வேளையிலே கிளம்பினார். அப்பொழுது அப்படியே அந்த தண்ணியை பார்த்து கொண்டிருந்தால் வானத்திலே இருந்த முழு சந்திரன் அந்த ஆடாத அசையாத தண்ணீரிலே முழுமையாக இருந்தது. அப்பொழுது அவன் நினைத்தான், என்ன குடும்பமா கஷ்டத்துக்குள்ளாக போறோமே, நம்ம வாழ்ந்த என்ன இறந்த என்ன என்று பேசிக் கொண்டிருந்தான், யோசித்துக் கொண்டிருந்தான். சரி என்று சொல்லி தன்னுடைய புஷிங் நெட்டை எடுத்து தண்ணீரில் போட்டான். போட்ட உடனே அந்த பிம்பத்தில் இருந்ததான சந்திரன் சுக்குநூறாக உடைந்தது. அவன் நினைத்தான், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உடைந்து விட்டது என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனை நேசித்த இயேசு சொன்னாரா, நீ இந்த பிம்பத்தை பார்த்து சந்திரன் உடைந்து விட்டது சுக்குநூறாக என்று நினைக்கிறாய், மேலே தூக்கி கண்ணப்பார், அங்கே அந்த சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது என்று சொல்லி அவன் அப்படியாக கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது அந்த இடத்துல ஒரு முழு சந்திரனை கண்டானான். காலையிலே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நீ பாடினார். ஒருவேளை இந்த உடைந்த சந்திரனை பார்த்து இந்த காலையிலே சோர்ந்து போய் அங்க போனா பாட முடியுமா, துதிக்க முடியுமா நினைத்து வந்திருக்கலாம். இயேசு அவரை இந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வெரி குட். சரி, தலைவரை நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பசுத்தாளர் ஒரு காலத்தை சொல்கிறார். இந்த காலவெளியிலே இங்க வந்திருக்கிற ஒரு சிலருக்கு பயங்கரமான சில தடைகள் இருந்தது. இன்னைக்கு நாம சர்ச்சுக்கு போக முடியாது என்று நினைத்தீர்கள். ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அப்படிப்பட்டவர் யார்? உங்களை கரங்கி வைத்திக்காமீங்க. எனக்கு தடை இருந்ததுங்கிறது நீங்க வரதாவே இல்லைன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் ஏதோ தடையை நீக்கி கொண்டாந்து இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். ஒரு சிலர் கரங்களை வைத்து காண்பிக்கிறார்கள். இயேசு சொல்வதுதான் நான் சொல்லிக் கொள்கிறேன், கீழே போட்டு விடுங்கள். நீங்கள் மிகவும் என்னுடைய செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். இயேசு உங்களோடு கூட பேச போகிறார். இயேசு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று தடைகளை உடைத்து அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த இயேசுவை நீ பேசும் இந்த பிள்ளைகள் கேட்கட்டும். இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியிலே, இந்த முதல் வாரத்திலே அவர் நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்ல இயேசு ராஜாவே சொல்கிறார், ஓசன்னா கீழே பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்ல நீ இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும், இவளோடு கூட இடைவிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இது முதல் மாதம் இல்லையா? முதல் வாரம், முதல் மாதம். முதல் மாதத்துக்கு பெயர் ஜனவரி என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஏன் அந்த ஜனவரி என்று முதல் மாதத்துக்கு பெயர் வந்தது என்றால், கிரேக்க மொழியிலே ஜெனோரியஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தெய்வத்தை அவர் வணங்கினார்கள். அந்த தெய்வத்துக்கு ரெண்டு விதமான தலை. ஒண்ணு முன்னால பாக்குற தலை, அப்படியே பார்க்கணும் அதே முகம் பேக்ல பாக்குற தலை. அப்படிதான் அவங்களுடைய அந்த விக்கிரகம் இருந்தது. ஆனால் நம் தேவன் பின்னாலே பார்க்கிறவர் அல்ல, நம் தேவன் முன்னாலே பார்க்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு பாவிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் அதனால் ஜனவரி மாதத்திலே 5வது தேதியிலே கடந்து சென்று இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் நான் இந்த காலைவெளியிலே சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுங்கள். உங்களுக்கு என்று தேவன் ஒரு அழைப்பை கொடுத்து தனியாக ஊழியம் செய்கிறவரை சபையிலே எல்லா விதத்திலும் நீங்கள் உதவி செய்யுங்கள். கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடாதீங்க. இது செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு நாள் நான் ஒரு ஊழியத்திற்கு போனேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக. என்னோட கூட 3 பேரை கூட்டு போனேன். வந்து பாஸ் பாடினாரு. இன்னொரு காரியம் அநேக உதவிகளுக்கு 3 பேர் செய்தாங்க. நான் வீட்டுல வந்துட்டேன். வந்து படுத்த உடனே தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு அழகான கை வந்து என்கிட்ட 20 ரூபாய் நோட்டை கொடுக்குது. நான் சொல்றது பழைய கதை. 20 ரூபாய் நோட்டை கொடுக்குது. பின் அந்த கை அந்த 20 ரூபாய் நோட்டை வாங்கி 4 5 ரூபாயா மாற்றி எல்லாருக்கும்
அந்த 4 பேருக்குமே 5 ரூபாய் கொடுக்கு. அப்பொழுது தேவனோட பேசினார். அவங்களோட 4 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முடியுது என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கும் நீங்கள் செய்கிற அன்பின் பிரயாசங்களை தேவன் மறந்துவிட அநீதியுள்ள தேவன் அல்ல. தாவீது மிகவும் பெரிய ஒரு ராஜா. இந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறான், என் தலைமையில மனுஷர்கள் ஏறி போனார்கள் என்று சொல்லுகிறான். நம்ம தமிழ்நாடு பாஷையில சொல்லணும்னா என்னை மிதியடியாக பயன்படுத்தினாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, மனுஷர்கள் உங்களுடைய தலையின் மேல் ஏறி போனார்கள். நீங்கள் 10வது வசனத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. இல்ல பிரதர் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே தேவனே எங்களை சோதித்தீர், எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். எங்களை புடமிட்டீர். இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், தேவன் என்ன சொல்கிறார், தலைமையில ஏறி போக பண்ணுகிறதான காரியம் உங்களை வெள்ளியை போல புடமிடும்படியாக அக்கினி போன்ற சோதனைகளை அவர் அனுமதித்திருக்கிறாராம். அதற்காக தான் தேவன் இவரை அனுமதிக்கிறார். அதனால இந்த காலையிலே நீங்கள் அப்படியாக வந்திருந்து என் தலை மேல மனுஷன் ஏறி போனாயா, தீயன் தண்ணீர் நான் கடந்து வந்தேன் நினைத்திருந்தால் பயப்படாதீங்க. தேவன் உங்களை சோதித்து சுத்த வெள்ளியாக சுத்த பொன்னாக மாற்றும்படியாக சில காலங்களை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தலை என்றால் என்ன? ஒரு சிலர் எழுதி நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. தலை என்றால் என்ன? வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தருக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுகிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷம் அவருடைய தலைமையில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. மனுஷன் தலையின் மேல் ஏறி போனான் என்றால் என்ன அர்த்தமா? முதலாவதாக ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை அவன் கெடுத்திருப்பான். ஏதோ ஒரு வீட்டிலாக நீ மகிழ்ச்சியா இருந்திருப்பார், உன் குடும்பத்தோட, தனிப்பட்ட வாழ்க்கையில, நண்பர்களோட. ஆனா மனுஷனுடைய தலையின் மேல் ஏறி போகும் பொழுது என்ன போகுதுன்னா, முதலாவது என்ன போகுது? மகிழ்ச்சி போய்விடுகிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் நித்திய ஆசீர்வாதம் பெற்றவன், இவனுடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இரண்டாவதாக நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் அவன் நடந்து போகிறான். எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருப்பார். ஏதாவது ஒரு காரியங்கள் மேலே மனுஷன் நடந்து போய் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மேல் நடந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். முதலாவதாக மகிழ்ச்சி என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆசீர்வாதம். மூன்றாவதாக யோபு சொல்லுகிறார், யோபு 29:3 ஒரு நாள் நான் நன்றாக இருந்தேன், தேவனை அண்டி சார்ந்து குறைத்து விசுவாசியை வாழ்ந்து கொண்டு போய் தலையின் மேலே ஒரு ஒளி இருந்தது என்று சொல்லுகிறான். ஏன் இந்த மாதிரி ஒளி இருந்ததுன்னு சொல்லுகிறான் என்றால், அது சாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. சாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் ஒளி அவன் தலையின் மேல் இருந்தது. அதனால் அவன் இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்லுகிறான். ரைட். மூன்றாவதாக சாட்சி, நம்பிக்கை என்று பார்க்கிறோம். நான்காவதாக நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:8 வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சண்யம் என்னும் தலை சீராவை நீங்கள் அணிந்திருப்பீர்கள். விசுவாசிகள் என்ன அறிந்திருக்கிறாங்க? ரட்சண்யம் தலை சீராவை தரித்திருக்கிறீர்கள். இந்த தலையின் மேலே இருக்கிறதான நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை மேலே அவன் நடந்து போனானா. ஐந்தாவது கடைசியாக அபிஷேகம். 23வது அதிகாரம் சங்கீதம் 5வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாருங்கள், 5 காரியங்கள் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தலை என்றால் என்ன? முதலாவதாக மகிழ்ச்சி, இரண்டாவதாக ஆசீர்வாதம், மூன்றாவதாக உங்க சாட்சி, நான்காவதாக உங்க நம்பிக்கை, ஐந்தாவதாக உங்களுடைய அபிஷேகம். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசிக்கு உங்களுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்கள். தலையின் மேல் ஏற்போம்னா காலை எடுத்து தலை மேல வைக்கிறது சொல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்று கொடுத்தவை. அதன் மேல ஒரு விரோதி கால் வைக்கிறான் என்றால் அதை அவன் டிஸ்டர்ப் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த ஆண்டிலே அப்படி நீங்க நடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய அபிஷேகம்
உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நம்பிக்கை. சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க, சொன்னாங்க, ஐயா நான் அந்த வீட்டுல கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா இருந்தேன், ஒரு பிளாட்ல எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு ஐயா, சில பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொன்னார். பயப்படாதீர்கள், இந்த புதிய ஆண்டிலே மனுஷன் உன்னுடைய தலைமையில் ஏறி போயிருக்கலாம். ஏன்? உன்னை வெள்ளியை போல புடமிடுவதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த புதிய ஆண்டிலே உன்னை ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாக இருக்கும் பொழுது ஏன் மனுஷன் தலைமையில் ஏறி போக இவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை தானே, ஆண்டவர் எனக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தானே, ஏன் அந்த மனுஷனுக்கெல்லாம் தெரியாதா நான் தேவனுடைய பிள்ளை என்று ஏன் தலைமையில் ஏறி போனார்கள்? முதலாவதாக வேதம் விதமாக சொல்லுகிறது, அந்த தலைமையில் ஏறி போன மனுஷன் என்ன நினைக்கிறானா, தேவனிடத்தில் இவனுக்கு உதவி இல்லை என்று நினைக்கிறானாம். சங்கீதம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஏன் அவன் தலைமையில் ஏறி போகப்படுகிறான்? தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லையா? என்ன நம்ம நான் தலைமையில் ஏறும்போது அவங்க தேவன் என் கட்டையை பிடிச்சிருவாரா? இல்ல. அதனால அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிறான். இரண்டாவதாக என்ன சொல்றான்னா, சங்கீதம் 43:2 இதுல என்ன சொல்லுகிறான் ராஜா, தேவனிடத்தில் இவனுக்கு அற்புதம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிறான். தேவனிடத்தில் இவனுக்கு அற்புதம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அதனால என்ன பண்றாங்களா, என்னுடைய தலையின் மேலே அவர் ஏறி போகிறார்கள் என்று சொல்கிறான். மூன்றாவதாக பிரசங்கி 8:11 வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. சில பேர் எழுதிக்கோங்க. பிரசங்கி 3:8வது அதிகாரம் 16வது வசனம் வேதம் சொல்லுகிறது, துர்க்கிரியைக்கு தக்கதான தண்டனை சீக்கிரமாக வராதபடியினாலே மணிபுத்திரனை இருதயம் பொல்லாப்பு செய்ய அவனுக்குள்ளாக துணிகரம் கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது மனுஷன் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய சாட்சி இது மேல நடந்து போறான். ஏன் அப்படி நடந்து போறான்னா, முதலாவது அவனுக்கு தேவனிடத்தில் உதவி இல்லைன்னு நினைக்கிறான், தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறான். மூணாவது என்னன்னா, உன் தலைமையில அவன் கால் வச்ச உடனே காலை வெட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சரியாயிட்டு இருப்பான். 1-2 பேர் பண்ணலாம். ஆனா தேவன் கிருபையா இருக்கிறாரு, உடனடியாக அவனுக்கு தண்டனை வரல. அதனால அவன் நினைச்சிட்டு இருக்கான், இவனை ஒரு வழி பண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறான். நான்காவதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியம், சில வேளைகளிலே தேவன் இதை அனுமதிக்கிறாராம். 2 சாமுவேல் 16:11 விதமாக வேதம் சொல்லுகிறது, சீமேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த சீமேயு என்று சொல்லப்படுகிறதான மனுஷன் தாவீது தன்னுடைய மகனால் துரத்தப்பட்டு அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஊரை விட்டு எங்கேயாவது வனாந்தரத்தில் போயிட்டாங்களான்னு குறைந்த சில பேரோட மனைவி கால் அடையா நடந்து போறான். மிகப்பெரிய ராஜா. அப்பொழுது ஒரு நாள் எதிர வரான். அவனுடைய பேர் சீமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன செய்யறான், தாவீது மேல கல் அடிக்கிறான். அவன் சொல்றான், நீ பிசாசோட மனுஷன், நீ பேரியாளின் புத்திரன்னு சொல்லுகிறான். நீ அன்னைக்கு சவுல நீ ஏதோ வழி பண்ணல, ஆண்டவன் அவனுக்கு பதிலாக சரி கட்டிட்டாரியா, அதனாலதான் அப்படி போறேன்னு சொல்றான். பாருங்க, இந்த இதுல ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. ஒரு வேலை பார்த்து எனக்கு நன்மையே சரி கட்டுவான்னு சொல்லுகிறான். அந்த நேரத்திலே சீமையை அவன் அடிக்கும் போது தாவீது ராஜா பக்கத்தில் இருக்கிறதான ஒரு பட்டையை நீந்தி கொண்டு இருக்கிறதான அவனுடைய பாடி கார்டு சொல்றான், பட்டையை எடுத்து வெட்டிட்டுமா சார் கேட்டான். சொல்றான், வேண்டாம் வேண்டாம், தேவன் இதை பாதையிலே அனுமதித்திருக்கிறார், பார்க்கட்டும், ஆண்டவர் என் சிறுவையை பார்க்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் அதற்கு நன்மை செய்வான் என்று பார்க்கலாம். நீங்கள் அவருடைய சரீரத்தை சென்று வாசித்து பாருங்க. இவன் கொஞ்ச நாள் அங்க வனாந்தரத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரான். முதலாவதாக ஒரு ஆத்தை கடந்து இறங்கின உடனே டமால்னு காலில் விழுந்தாலே சீமையை தான். அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, கட்சிக்கு எதிராக பேசுவாங்க, திடீர்னு ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ காலில் விழு. அந்த மாதிரி நான்கு காரியம் சொன்னேன், நல்லா புரியுதா? அமைதியா நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறேன், நீங்க நல்லா கவனிச்சு.
நம்ம தலைமையில் ஏறி போறது நம்பிக்கை, ஆசீர்வாதம், அபிஷேகம், சாட்சியம் இருந்து போறான். தேவனிடத்தில் இவனுக்கு அற்புதம் இல்லை, தேவனிடத்தில் இவனுக்கு உதவி இல்லை, துர்க்கரைக்கு தக்கதான தண்டனை சீக்கிரமாக நடைபெறவில்லை. சில வேளையிலே தேவனையே இதை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக முதல் வசனத்துல சொன்னவன் சொல்றான், நான் தீயையும் தண்ணீரையும் நான் கடந்து வந்தேன் என்று சொல்கிறான். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தது. தீயும் தண்ணீரும் அநேக காரியங்களுக்கு அடையாளமா சொல்லி இருக்கிறது. இந்த இடத்திலே தீயும் தண்ணீர் என்று சொல்லப்படும் பொழுது அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவத்தின் பாதை, ஒன்று மனிதனால் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட உபத்திரவத்தின் பாதை. தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னால், நீ தண்ணிகளை கிடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கிடக்கும் போது அவர்கள் உண்மையில் குரலுதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வேகா இருப்பாய் என்று சொல்கிறார். ஆகவே இந்த தீயும் நான் தண்ணீரை கடந்து வந்தேன். ஒரு நாள் இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பா நிற்கிறாங்க. முன்னாலே சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாலே ஏத்திலிருந்து அவன் பார்வனுடைய ராணுவெல்லாம் அடிச்சு கொண்டு வரான். அவன் எல்லாம் ஏண்டா நம்ம ஏத்த விட்டு வந்தோம், அங்கே நம்ம வெள்ளரிக்காய் எல்லாம் வெள்ளை பூண்டு எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மச்சங்கள்லாம் ஃப்ரை பண்ணிச்சு, சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.